السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இல்லத்திலே இரவு தொழுகையை அமர்ந்தவர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரவு தொழுகையுடைய முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய வேதங்களில் இருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் பார்ப்பதற்காக வேண்டி, கேட்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் அந்த வகையிலே நேற்றைய தினம் மறுமையை மறவோம் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரிடத்திலே ஈமான் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், ஈமான் என்றால் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறுமையில் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவதையும் நீ நம்ப வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார். இப்போ நாம நேற்று பார்க்கின்ற பொழுது மறுமையிலே ஒரு மனிதன் எழுப்பப்படக்கூடிய விஷயங்களை தான் நாம் அதிகமாக நேற்று பார்த்தோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மனித சமூகமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இந்த மனிதன் இறந்த பிறகு உயிர்ப்பித்து எழக்கூடிய அந்த சந்தேகத்தான் மனிதனை அல்லது ஒரு முஸ்லீமை நல்ல அமல்களிலிருந்து பிற்படுத்த வைக்கின்றது அல்லது பெரும் குற்றவாளிகளாக அவர்களை ஆக்குகின்றது என்ற அடிப்படையில் நேற்றைய உரையில் பார்த்தோம். இப்ப மனிதனுக்கு என்ன சந்தேகம் இன்னும் இருக்கிறது என்று சொன்னால், மனிதன் இறந்ததற்கு பிறகு உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்கின்றதா, அப்படி ஒரு சம்பவத்தை நடக்குமா என்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கல்ல, உலகம் தோன்றியது முதல் எல்லா நபிமார்களிடத்திலும் மனிதர்கள் கேட்டுதான் இருக்கின்றார்கள். இப்ப நம்முடைய உள்ளத்தில் ஓரத்தில் கூட அந்த ஒரு சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்குது. ஏன் நாம தான் நேரடியாக கொண்டு போய் ஒரு இறந்தவருடைய உடலை புதைக்கின்றோம், மீண்டும் அதே இடத்திலே ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு தோன்றுகின்றோம். ஏற்கனவே புதைக்கப்பட்ட உடல் மண்ணோடு மண்ணாக மக்கி விடுகின்றது. எந்த விதமான எலும்பும் இல்லாமல், எந்த விதமான சதையும் இல்லாமல் புதைத்த இடம் என்று அல்லது புதைத்த உடல் தெரியாத அளவிற்கு மண்ணோடு மண்ணாக மக்கிவிடக்கூடிய காட்சி நம்மால் பார்க்கின்றோம். இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு மனிதனுடைய உடல் நச்சு அப்படியே எலும்பில்லாமல் சதையும் இல்லாமல் அப்படியே தரையோடு தரையாக அமைங்கி விடுகிறது என்று சொன்னால், அப்ப இது போன்ற உடல்களிலும் இவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து அல்லாஹ் எல்லா கேள்விகளையும் கேட்பானா, மறுமையினுடைய விசாரணையில இவர்கள் எழுப்பப்படுவார்களா, அப்படியாப்பட்ட ஆற்றல் அல்லாஹ்விற்கு இருக்கின்றதா என்பது போன்ற சந்தேகம் தான் நமக்கு இருக்கின்றது. இப்ப அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டி, நீ இப்படி கேட்கிற, நாளை மறுமை நாள் இருக்கான்னு கேட்கிற, ஒரு பரிகாசமா கேட்கிற, அது எப்படி இருக்கும் என்பது போன்று கேட்கிற, அது எப்படி நடக்கும் என்பது போன்று கேட்கிற. அப்ப அல்லாஹ்வும் வார்த்தையாலே சில வசனங்களில் அல்லாஹ் சொல்ற, அது கண்டிப்பாக நடந்துதான் தீரும், மறுமை நாள் வந்துதான் தீரும் என்று வார்த்தையால பதில் சொல்றான். அதே போன்று வெறும் வார்த்தையால பதில் சொல்வதோடு மட்டுமல்லாமல் சில விஷயங்களை சொல்லி, இந்த விஷயங்களை நீ ஆய்வு செய்து பாரு, இந்த விஷயங்கள் மனிதனால் செய்ய முடிகின்றதா அல்லது வெறும் அறிவாளிகளால் செய்ய முடியுமா என்பதை நீ ஆய்வு செய்து பாரு.
அப்ப இதை செய்யக்கூடிய ஆற்றல் ஒருவனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவர்தான் இறைவன், அவன்தான் அல்லாஹ். இந்த காரியத்தை செய்யக்கூடிய அல்லாஹுவால் ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு உயிர்ப்பிக்க முடியாத அந்த ஆற்றல் அவனுக்கு இருக்காதா என்பதை நீ சிந்தித்து பாரு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப அதுல ஒன்றுதான் அல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 5வது வசனம் நமக்கு அதை உணர்த்துகின்றது. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, நான் எப்படியாப்பட்ட வல்லமை உள்ளவன் நீ பாரு. முதல்ல நீ அதை ஆய்வு செய்து பாரு. உனக்கு அந்த சந்தேகம் இருந்தால், மனிதனை இறந்ததற்கு பின்னால் எழுப்பப்படுவோம் என்ற ஒரு சந்தேகம் உனக்கு இருந்தால், அது அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் இருந்தால், நீ இந்த சம்பவத்தை நினைச்சு பாரு. இது யாரால முடியும் என்பதை நினைச்சு பாரு. இதை ஆய்வு செய்வதற்கு பின்னால் இதை செய்யக்கூடிய அல்லாஹ்வால் உண்மையாக சத்தியமாக மனிதனை மீண்டும் இறந்ததற்கு பிறகு உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கு என்பதை நீ உணர்வாய். உண்மையே அதான். அல்லாஹ்வை கூட அல்லாஹ்வே சொல்றான், நீ அல்லாஹ்வை ஒரு சும்மா ஒரு சடங்குக்காக ஏத்துக்கிறாரு. உன்னுடைய அத்தா முஸ்லிம், உன்னுடைய அத்தாவுடைய கடவுள் அல்லாஹ், உன்னுடைய ராராவுடைய இறைவன் அல்லாஹ். அதனால நீ வம்சாவளிய வந்ததுனால நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத. நீ ஆய்வு செய்து பாரு. அல்லாஹ்வுடைய வல்லமையை நீ ஆய்வு செய்து பாரு. அல்லாஹ் எதையெல்லாம் வசனங்களாக சொல்லி காட்டுகின்றானோ அத்தனையும் நீ ஆய்வு செய்து பார்த்து விட்டு அதுக்கப்புறம் நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, சடங்குக்காக நீ நம்பிக்கை கொள்ளாத என்றுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஏன்னா நம்ம அப்படி சடங்குக்காக நாம அப்படி வம்சாவளியா முஸ்லிம்களா வர்ற காரணத்தினால்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அருமைகள் நமக்கு தெரியும் இருக்கு, மறுமை பற்றிய செய்திகள் தெரியும் இருக்கு, அல்லாஹ்வுடைய வல்லமை நமக்கு தெரியும் இருக்கு. ஏதோ முஸ்லீம்னா தொழுகைக்கு போகணும், வெள்ளிக்கிழமை போகணும், அல்லது பெருநாள் அன்றைக்கு போகணும், நம்முடைய பெயர் முஸ்லீம் பெயராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதே தவிர அதனுடைய உண்மையான ஒரு படைப்பை நம்ம புரிந்து கொண்டு இந்த மனித சமூகம் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்ட முஸ்லிம்களாக நாம் வாழுகின்றோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம வாழவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில வெற்றி பெற முடியாது. அதனால நீங்க அல்லாஹ்வை பற்றிய செய்தியை முழுமையாக நீ ஆய்வு செய்து பாரு. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை நீ ஆய்வு செய்து பாரு. இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது என்பதை நீ ஆய்வு செய்து பாரு. மழை நீர் எப்படி பெறுகிறது என்பதை நீ ஆய்வு செய்து பாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ஆய்வு செய்து பாரு. குர்ஆன்ல சொல்லிட்டதால நீ நம்பாது. நீ அதை ஆய்வு செய்து உன்னுடைய பகுத்தறிவுக்கு உட்பட்டு அதற்கு பின்னால் நீ என்ன செய்ய அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை ஏற்படுவோம். அதனால அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒருபோது நீ தவற மாட்ட என்ற அடிப்படையில இருக்கக்கூடியதான் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு மீறக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல, அல்லது ஒரு திணிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம், மனதால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம், ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம உணர்வு பூர்வமாகவும் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்துல பார்க்கிறோம், வம்சாவளியாக வந்த முஸ்லிம்களை விட அதை முஸ்லீமை பற்றிய மார்க்கத்தை பற்றிய தர்க்கம் செய்து அதை எதிர்த்து அதற்கு பின்னால் ஆய்வு செய்து அதற்கு பிறகு ஒரு முடிவு வந்திருக்கா பாருங்க, இதுதான் உண்மையான மார்க்கம் என்று முடிவு செய்து வாராம பாருங்க, அவனுடைய ஈமான் ஆழம் அதிகமாக இருக்கும். நம்முடைய ஈமானுடைய ஆழத்தை விட அப்படி ஆய்வு செய்து வர்றாம பாருங்க, குர்ஆனை ஆய்வு செய்து வர்றாம பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஆய்வு செய்து வராம பாருங்க, மறுமையை பற்றிய ஆய்வு செய்து வராம பாருங்க, அல்லாஹ் எதையெல்லாம் ஆதாரங்களாக இந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றார்களோ அத்தனையும் ஆய்வு செய்து வராம பாருங்க, அவனுடைய ஈமானுடைய ஆழம் அதிகமாக இருக்கும். அவன் நம்மளை விட மிகப்பெரிய பக்காவா முஸ்லீமா இருப்பான். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்றான், நீ உனக்கு நம்பிக்கை இல்லாம தானே நீ தொலை வர முடிய, இந்த மறுமையில் உண்டு இல்லை என்ற அடிப்படை உனக்கு உணராமத்தானே நீ எல்லா காரியங்களையும் தவறி போற. நான் எது சொன்னாலும் குர்ஆன் உனக்கு எதை எடுத்து வைத்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அடிப்படையை உனக்கு சொன்னாலும் அதையெல்லாம் நீ புறந்தள்ளிவிட்டு உலகத்தினுடைய ஆசையை நோக்கி நீ போறல, வாங்கி யாருக்கோ சொல்லப்படுகின்ற அடிப்படையில நீ நகர்ந்து போறீல. அப்படியாப்பட்டவருக்கு அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் உட்கார்ந்து இதை யோசிச்சு பாரு, எப்படியாப்பட்ட ஆற்றலுடையவன் என்பதை நினைச்சு பாரு. உன்னை நான் கண்டிப்பாக நீ இறந்ததற்கு பின்னால் உன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு என்பதை நீ ஆய்வு செய்து பாரு.
அதுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அல்கச் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 5வது வசனம் சொல்லி காட்டுகிறது. யா அய்யுஹன்னாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅதி, மனிதர்களே மறுமையில் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பதை பற்றிய சந்தேகம் கொண்டால், அல்லாஹ் இப்படி சொல்லிதான் அந்த வசனத்தை ஆரம்பிக்கும். மனிதர்களே, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே உங்களுக்கு உயிர் கொடுத்து மறுமையில உயிர் கொடுத்து எழுப்பதை பற்றிய சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறதா? அதை சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றா, உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்துவதற்காக இது வேண்டி இந்த பின்வருவதற்கு விவரிக்கிறோம். பின்னால் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான், அதை நாங்க உங்களுக்கு விவரிக்கிறோம். இதை ஆய்வு செஞ்சதுக்கு பிறகு, படித்து பார்த்ததுக்கு பிறகு, அதை நீ யோசித்து பார்த்ததுக்கு பிறகு நீ அதை புரிஞ்சுக்கோ. அப்படி ஒரு ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கா இல்லையா, மனிதனுக்கு உயிர் கொடுக்க முடியுமா முடியாதா என்பதை நீ ஆய்வு செய்து பாரு. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய படைப்பை பற்றி நீ சிந்தித்து பாரு. மனித சமூகம் எப்படி மனிதனாக இருக்கக்கூடிய நீ எப்படி நீ இந்த பூமியில எப்படி படைக்கப்பட்டாய் என்பதை முதல்ல சிந்தித்து பாரு. அதை சிந்தித்து பார்த்தீங்க என்று சொன்னால் அது உனக்கு விளங்கும். அல்லாஹ் சொல்லி காட்டு, உங்களை தொடக்கத்தில் மண்ணில் இருந்தும், அல்லாஹ் முதல்ல மனிதனை படைத்தார்ல, அதுல இருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். உங்களை முதலில் தொடக்கத்தில் மண்ணில் இருந்தும், பின்னர் விந்து துளியில் இருந்தும், பின்னர் சூழ்கொண்ட கருமுட்டையில் இருந்தும், பின்னர் வடிவமைக்கப்பட்டதும் வடிவமைக்கப்படாதுமான சதை துண்டிலிருந்தும் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதனுடைய அந்த கருவை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மிக தெளிவாக பேசுகின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கருவறையில் தங்க செய்தோம். கால அளவு அல்லாஹ் சொல்றான். ஒரு மண்ணிலிருந்து படைக்கிறான், ஒரு விந்து துளியிலிருந்து படைத்து மிதை சதை துண்டுகளாக மாற்றி உங்களை கருவறையில ஒரு காலம் வரை நாம இருக்க செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற, பின்னர் உங்களை குழந்தையாக நாங்கள் வெளிப்படுத்தினோம். எவ்வளவு அழகா ஒவ்வொன்றை ஒன்னா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இளமை பருவத்தை அடைவதற்காக வேண்டி உங்களை நாங்கள் வளர செய்தோம். குழந்தையாக வெளியில் எடுத்தோம், அதுக்கப்புறம் நீங்கள் இளமைய பருவத்தை அடைவதற்காக வேண்டி உங்களை வளர செய்தோம். உங்களில் குறைந்த ஆயுளில் கைப்பற்றுவரும் உள்ளவர்கள், அதையும் எல்லாம் இடையில சொல்லிக்கிறான். வளர செய்தோம், அதுக்கு இடையில கூட உங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடியவர்களும் உங்களில் இருக்கின்றார்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களில் தள்ளாத வயது வரை கொண்டு செல்லப்படுவோரும் உள்ளனர். இடையிலேயே மரணத்தை தழுவக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை தள்ளாத வயது வரை அவர்களை ஆக்கக்கூடியவர்களும் உள்ளார்கள். இதன் காரணமாக அவர்கள் விவரம் தெரிந்த பின்னர் அவர்களுக்கு நினைவு தடுமாறி எதையும் அறியாதவர்களாகி விடுகின்றனர். அப்படி ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலையை தாண்டி விடுகின்றது என்று அல்லாஹ் மனிதனுடைய அந்த கருவிலிருந்து ஆரம்பித்து முதுமை பருவம் வரை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதை சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த ஆற்றல் இருக்குதா? இப்படியாப்பட்ட ஒரு விஞ்ஞான வளர்ச்சி உண்டா? இப்படியாப்பட்ட ஒரு ஞானம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உண்டா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அப்ப அதை படைத்த மனிதனை படைத்த அல்லது இந்த உலகத்தை படைத்த அல்லாஹுவால் மட்டும்தான் இந்த காரியம் செய்ய முடியும் என்பதைத்தான் இந்த திருமறை குர்ஆன் நமக்கு உணர்த்துகின்றது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் இதைத்தான் சொல்லுகின்றார்கள். புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி, இந்த குர்ஆனுடைய வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரில 3208, முஸ்லிம்ல 5141வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய படைப்பு உங்களுடைய தாயின் வயிற்றில் 40 நாட்களில் ஒருங்கிணைக்கப்படுகின்றது. இந்த குர்ஆன் வசனத்தை பேஸ் பண்ணி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய தாயினுடைய வயிற்றில 40 நாட்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. பிறகு அதே போன்ற காலத்தில் 40 நாட்களில் அட்டை போன்று ஒரு சினையுற்ற கருமுட்டையாக மாறுகின்றது. பிறகு அதே போன்ற காலத்தில் சதை துண்டாக மாறுகின்றது. பிறகு அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகின்றான். எப்படி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. அந்த சதை துண்டாக ஆகின பிறகு அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புவான் அந்த திசைக்கு. அது அந்த வானவருக்கு எதை பற்றிய செய்திகள், ஒரு 4 விஷயங்கள், அல்லது ஒரு 4 ஆணைகள் பிறப்பிக்கப்படுகின்றது. நீ இந்த விஷயத்தை அந்த வானவருக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்புற, இந்த கருவிலே இருக்கக்கூடிய இந்த திசுவிடம் இந்த 4 விஷயங்களை பற்றி நீ சொல்லிரு. அது இந்த 4 விஷயங்கள் என்ன?
இந்த திசுவானது, இந்த குழந்தையானது இவனுடைய வாழ்நாளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அவனுடைய வாழ்நாள் முழுவதும் இறக்கக்கூடிய தருவாய் வரை அவன் இந்த உலகத்தில் என்னென்ன செயல்பாடுகளை செய்வான் என்பதை தீர்மானப்படுத்தி அல்லாஹ் அதுக்கு சொல்லி காட்டுகின்றான். ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன, அந்த மனிதனானது பிறக்கக்கூடிய அந்த மனிதனானது தன்னுடைய இறக்கின்ற வரை அவனுக்கு என்ன வாழ்வாதாரத்தை, என்ன ரிஸ்கை நாம கொடுக்க போகிறோம் என்பதை நீ சொல்லிவிடு, நீ எழுதிவிடு என்பதை அந்த வானவருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நமக்கு கருவுல இருக்கின்ற பொழுது நமக்கு இந்த உலகத்துல என்ன ரிஸ்க் கிடைக்கும், என்ன பொருளாதாரம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு நிர்ணயிக்கக்கூடிய இடம் எது, கருமுட்டையாக இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக அந்த வானவர் சொல்லுகின்றார், அவருக்கு அந்த மனிதனுக்கு வாழ்நாள் எவ்வளவு நாளைக்கு இவர் உயிரோடு இருப்பார், இந்த உலகத்துல மறுமையை இவர் எப்பொழுது சந்திப்பார் என்ற விஷயத்தையும் அதுல சொல்லப்படுகின்றது. அதே போன்று இன்னொன்று கடைசியாக அவர் இறுதி காலத்துல எப்படியாப்பட்ட மனிதனாக இருப்பான், துர்பாக்கியசாலியாக இருப்பானா அல்லது நற்பேருடையவனாக இருப்பானா என்பதை நான் விதித்தபடி நீ எழுது என்று அந்த வானவருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். 4 விஷயங்கள் வயிற்றுக்குள்ளே முடிக்கப்படுகின்றது. அவனுடைய செயல்பாடு, அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய வாழ்நாள், அவன் கடைசி காலத்தில் நல்லவனாக இருப்பானா அல்லது கெட்டவனாக இருப்பானா என்ற விஷயங்களை அல்லாஹ் முடிவு பண்ணி செய்கிறார். அதனாலதான் அல்லாஹ் சொல்ற, பிறகு அதனுள்ள உயிர் ஊதப்படுகின்றது. அதனாலதான் இப்படி இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அதுல தொடர்ச்சியா சொல்றாங்க, இந்த காரியங்கள்லாம் செய்கின்றனால்தான் இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற பொழுது இத்தனை விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகின்ற காரணத்தினால்தான் உங்களுடைய செயல்பாடு, சிலருடைய செயல்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? அதனால்தான் உங்களில் ஒருவர் நற்செயல் புரிந்து கொண்டே வருவார், நல்ல காரியங்களை எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருவார். இறுதியாக அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே ஒரு முலம் தான் இருக்கும்ன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த எழுதின காரணத்தினால அவருடைய செயல்பாடுகள் நல்ல விதமாவே இருக்கும், அந்த சொர்க்கத்திற்கும் அவருக்கும் இடையில ஒரு முலம் தான் இருக்கும். அவ்வளவு நல்ல காரியங்கள் செஞ்சுட்டே வருவாரு. இறுதியில அவருடைய விதி எழுதப்பட்டதனுடைய காரணமாக அவர் நரகத்தினுடைய செயல்கள் செய்து அவர்கள் நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். இன்னொருவர் இருக்கின்றார், அவர் தொடர்ச்சியாக நரகத்திற்குரிய எல்லா செயல்களும் செய்வார், நரகத்திற்கும் அவருக்கும் இடையிலே ஒரு முலம் தான் இருக்கும். ஆனால் இறுதி காலகட்டத்திலே அவர் நல்ல அமல்களை செய்து சொர்க்கத்திற்குரியவராக மாறிவிடுவார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த செய்தியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்முடைய பிறப்பை பற்றி, நம்முடைய தாயினுடைய வயிற்றிலே கரு எப்படி உருவாகின்றது, அது எப்படி சதை துண்டாக மாறுகின்றது, எப்பொழுது அதற்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது, எப்பொழுது அதற்குண்டான அவன் வாழ்வதற்குண்டான அனைத்து செயல்பாடுகளும் அங்கே எழுதப்படுகின்றது என்பதை நாம சிந்தித்து பார்க்கணும். இது அத்தனையும் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும்? அதைத்தான இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்ப இதை நாம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அதனுடைய வசனத்தினுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் பூமியை, நீங்கள் வறண்ட ஒரு பூமியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்றார். நாம எப்படி இறந்ததற்கு பின்னால் இந்த மனிதனை உயிர்ப்பிப்போம் என்பதற்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். அருள ஹாமிதத்தன், அவர்கள் வறண்ட பூமியை பார்க்கின்றீர்கள். அலைகள், அந்த மழை நீரை நாம அதன் மீது இறக்கினால் அது எப்படி அந்த மலையை பொழிக்கும் பொழுது அது செழித்து வளர்ந்து பசுமையான தாவர வகைகளாக ஒவ்வொன்றாக வளரச் செய்கின்றது. ஒரு வறண்ட பூமி அல்லாஹ் சொல்றோம், ஒரு உதாரணம் சொல்றோம். அது நம்மளுடைய இறப்பாக அல்லாஹ் சொல்றோம். நாம அப்படி கற்பனை பண்ணிக்கணும். ஒரு காஞ்சு போன ஒரு நிலத்தை அல்லாஹ் சொல்றோம், இதுதான் மரணத்தினுடைய விஷயம். நீ எப்படி மரணித்திருக்கின்றாயோ, மரணம் எய்தால் உன்னால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதோ அதே போன்றுதான் ஒரு வறண்ட நிலம், காய்ந்த நிலமும் அதற்கு ஈக்குவல் இருக்கிறான். இப்ப இதுவுலயே நீங்க பச்சை பயிர் எதுவும் விளையாது. ஒரு காய்ந்த ஒரு நிலத்துல எந்த விதமான விதையை நீங்கள் போட்டாலும் அது எதற்கும் பயன்படாது. இந்த இறந்த மனிதனும் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. ஆனால் நாம என்ன செய்யறோம், மழை நீரை இறக்கி
அந்த வறண்ட நிலத்திலே பாய்ந்தோட செய்த காரணத்தினால அதுல செழிப்பாக தாவரங்கள் விளைந்து முறைக்கூடியதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்றேன். இப்படிதான் நாங்கள் உயிர்ப்பிப்போம், இப்படிதான் இறந்த மனிதர்களை நாங்கள் உயிர்ப்பிப்போம், அந்த ஆற்றல் எங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். இந்த ஒரு உதாரணம் நமக்கு போதாத எவ்வளவு பெரிய சிந்தனை. இன்னைக்கு அறிவியல் ஆய்வாளர்கள் இதை பற்றிய செய்தி ஆய்வு செய்கின்றார்களே, எதையாவது தவறு என்று சொல்ல முடிகின்றத? மனிதனுடைய கரு வளர்ச்சியை பற்றி குர்ஆன் பேசக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானமும் இதை அதை ஒத்துக்கொள்கின்றதே. இது தவறாக இருக்குமே என்று சொன்னால் இன்றைக்கு அதை வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. அது எப்படியா 40 நாளுக்குள்ள ஒரு சதை துண்டா மாறும் என்றெல்லாம் நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆய்வு செய்திருக்க மாட்டாங்க, இந்த குர்ஆனுக்கு எதிர்கால கருத்துக்களை சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய காரணத்தினால், அல்லாஹ்வுடைய படைப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான், அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் இருந்த காரணத்தினால்தான், அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இது போன்ற ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இது போன்ற அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. எப்படி ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலிருந்து ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றதோ அதை நீங்க சிந்தித்து பார்த்தீங்க. அல்லாஹ் கேட்கிறான், எனக்கு 20 வயசு 30 வயசுனா 30 வருஷத்துக்கு முன்னால நீ எங்க இருந்த? ஒன்றுமில்லாத ஒரு நிலையில இருந்திய, நீ எல்லாமே இருந்திய, யாருமே தெரியாம இருந்திய. அப்போ யாருமே இல்லாத ஒரு நிலையிலிருந்து ஒன்னு நான் இவ்வளவு உருவாக்கி இருக்கிறேன். இதை உருவாக்க தெரிந்த எனக்கு நீ இறந்ததற்கு பின்னால் உனக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எங்க இருந்தோம் நம்ம? 40 வருஷத்துக்கு முன்னால எங்க இருந்தோம்? 50 வருஷத்துக்கு முன்னால எங்க இருந்தோம்? கொஞ்சம் சொல்ல முடியுமா? வரிசையில நின்றுட்டு இருந்தோமா? ஒவ்வொன்றா வானத்திலிருந்து பொத்து பொத்துன்னு விழுந்தோமா? எங்க இருந்தோம்? கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்தீங்களா? அப்ப அப்படி ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலிருந்து இவ்வளவு பெரிய மனிதர்களாக நம்மை உருவாக்க தெரிந்த அல்லாஹ்விற்கு, அந்த ஆற்றல் இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு உயிர்ப்பிக்க தெரியாத? அதுதான் அல்லாஹ்வுடைய கேள்வி. அந்த சந்தேகம் உனக்கு இருக்குதா? அப்ப இதை நீ ஆய்வு செய்து பாரு. ஒரு வறண்ட பூமியை நாம எப்படி செழிப்படைய செய்தோம் பாரு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதுபோக இன்னும் உனக்கு சந்தேகம் இருக்குதா? குர்ஆன் நெடுகிலும் நீங்க அல்லாஹ்வுடைய வல்லமையை தான் அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு வல்லமைகள் இருக்குது, எனக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் நான் பூமியில வச்சிருக்கிறேன், ஒவ்வொன்றா நீ ஆய்வு செய்து பாரு. உன் அறிவுக்கு எது எல்லாம் உட்படுகின்ற அதையெல்லாம் ஆய்வு செய்து பாரு. குர்ஆன்ல நீங்க எல்லா நிலைகளையும் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசக்கூடிய, அதுவும் இந்த காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவார். வேற எங்கேயும் இல்லாத விஷயத்தை சொல்ல மாட்டான். மறுமையில போய் பார்த்துதான் அல்லாஹ்வை நான் நம்ப வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. அல்லாஹ் இந்த பூமியிலே நமக்கு அதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா என்ற நம்பிக்கை இல்லையா? மறுமை இருக்கிறதா இல்லையா என்ற நம்பிக்கை இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு கூறப்பட்ட செய்திகள் ஏராளம் இருக்கு. இது ஒவ்வொன்றுக்கும் நீ பதில் சொல்லு. இது யாரால செய்ய முடியும் என்பதை நீ சொல்லு என்பதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வழிநெடுகிலும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல் கியாமா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய வசனத்தை பாருங்க. இன்சானு அல் நஜ்மு இலாம, இறக்கி இறந்த பிறகு உக்கி மண்ணால் போன அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களே, அந்த சந்தேகம் தான் நமக்கு இருக்குது. நம்ம கபரை தோண்டி பார்க்கிறோம், 10 வருஷத்துக்கு முன்னால போட்ட நம்ம ராரிய காணும், எலும்பை காணும், மண்ணோடு மண்ணா மக்கி போச்சு. இதுக்கு பிறகு எங்கோடு போய் அல்லாஹ் தேடி பார்க்க போற? எல்லாம் மண்ணோடு மண்ணா மக்கி போச்சு. இதற்கு பின்னால் அந்த எலும்பு வச்சுக்கிட்டு அவன் உயிர் கொடுப்பான? அதற்குரிய ஆற்றல் இல்லை என்று அல்லாஹ் மண்ணிலம் கேட்கின்றான. அல்லாஹ் கேட்கிறான், என்னால முடியாது நினைக்கியா? நீ மண்ணோடு மண்ணா மக்கி போனாலும், உன்னுடைய எலும்புகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் மண்ணாக போனாலும், அதை வைத்து மீண்டும் உன்னை உயிர்ப்பிக்க முடியாது என்று நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்க. உங்களுடைய எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குங்கிற அல்லாஹ். இதைத்தான் ஆய்வாளர்கள் பார்க்கிறான். அது என்ன, எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்ப்பாமா? எப்படி சேர்ப்பா? எப்படி மண்ணோடு மண்ணா மக்கிருச்சு, ஆனாலும் அந்த மண்ணை எலும்புகளை வைத்து நாம் ஒன்று திரட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்லிக்கிட்டாலே அதை எப்படி செய்ய முடியும்? அதை பற்றிய ஆராய்ச்சியில இறங்கக்கூடிய காரணத்தினால்தான் அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. இந்த வசனத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 5662வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தை ஒட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதனுடைய உடலிலே ஒரு எலும்பு உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதனுடைய உடம்புல ஒரு எலும்பு இருக்குது.
அதை ஒருபோதும் மண் புசிக்காது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதனுடைய உடம்புல ஒரு எலும்பு இருக்குது, அந்த எலும்ப நீ என்ன செஞ்சாலும் சரி, மண்ணில் ஆயிரம் வருஷங்களாக போட்டு புதைத்தாலும் சரி, அந்த எலும்பை மட்டும் மண் புசிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை செமிக்க வைக்க முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த எலும்பை வைத்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த எலும்பை வைத்துதான் மறுமையில் மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுப்பான். எப்படி அல்லாஹ் கொண்டு வரான் பாருங்க. ஒரு எலும்பு இருக்குது, அந்த எலும்பு நாம இறந்திருக்கு பின்னால் நம்முடைய உடலை மண்ணோடு மண்ணா போட்டாலும் அந்த ஒரு எலும்பை மட்டும் எத்தனை ஆயிரம் வருஷங்கள் மண்ணிலே கடந்தாலும் சரி, அந்த எலும்பை மண் சாப்பிடாது, மண்ணை செமிக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த எலும்பை வைத்துதான் ஒவ்வொரு மனிதனையும் மீண்டும் மறுமையில உயிர் கொடுப்போம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அது என்ன எலும்பு என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதுதான் உள்வாள் எலும்பு என்று சொல்கின்றார்கள். உள்வாள் எலும்பு, உள்வாள் எலும்பினுடைய நுனிப்பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னைக்கு அதை ஆய்வு செய்து பார்க்கிறோம். அப்படி என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படி என்ன அல்லாஹ் அந்த எலும்பை வச்சிருக்கிறான், எலும்பினுடைய நுனி எங்க இருக்குன்னு பார்த்தா நம்முடைய முதுகு பிறனுடைய இறுதி பகுதி இருக்கு பாருங்க, ஒரு இப்படி வளைவா இருக்கும், அதனுடைய கொண்டையில அப்படி ஒரு சின்ன ஒரு அணு அளவுக்கு உண்டான ஒரு எலும்பு இருக்கும். அதுதான் அந்த எலும்பு, கோகிக்ஸ் என்று சொல்லக்கூடிய, கோசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு எலும்பு. அந்த எலும்பு தான், அந்த எலும்பை ஆராய்ச்சி பார்க்கிறான். இந்த எலும்பு தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த எலும்பை தான் சொல்றாங்க. அது மண்ணில் போட்டு பார்க்கிறான். ஒரு ஜெர்மன் நாட்டினுடைய ஒரு விஞ்ஞானி ஹான்ஸ் ஃப்ரீமேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி ஆய்வு செய்து பார்க்கிறார். எப்படி ஆய்வு செய்யறார் தெரியுமா? அந்த எலும்பை கொண்டு வந்து 1000 டிகிரி செல்சியஸ்ல அப்படியே போட்டு உருக்குறார். எவ்வளவு வெப்பநிலையை கொண்டு, கடுமையான ஒரு வெப்பநிலையில போட்டு உருக்கினாலும் அந்த எலும்பு அப்படியே போட்ட மாதிரி அப்படியே கிடக்குது. எந்த விதமான டேமேஜும் ஆகல, எதையும் செய்ய முடியல, அதை உடைக்க முடியல, அதை உருக்க முடியல, அதை செமிக்க வைக்க முடியல, எதுவும் செய்ய முடியல. ஏன்? அல்லாஹ்வுடைய ஆணை அப்படி இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய வார்த்தை இன்றைக்காவது பொய்யாகுமா? அல்லாஹ் இதை சொல்லுகின்றான் பாருங்க. இப்ப இந்த எலும்பு தான், இந்த நாம இறந்தாலும் அதே தான், நாம இறந்தாலும் நம்முடைய உடல் உள்ள எல்லா பார்ட்ஸும் மண்ணை தின்னுவிடும், அல்லது எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி நச்சாலும் சரி, எலும்பே எடுக்க முடியாத அளவுக்கு தரையோடு தரையாக சுரண்டிதான் அந்த மனிதனை எடுக்க முடியக்கூடிய அளவிற்கு எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, அந்த எலும்பை மட்டும் எவனாலும் எதுவும் செய்ய முடியாது. அந்த எலும்பு தான் நாளை மறுமையிலே நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. அதை வைத்துதான், அந்த எலும்பை வைத்துதான் நல்லா உயிர்ப்பிப்பார். இப்ப நீ செய்து பாரு, இப்ப நீ நினைச்சு பாருங்கிறல்ல, இவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் வித்தியத்தை நான் சொல்லியிருக்கிறேன்னு, இதை நீ ஆய்வு செய்து பாரு. இது ஒன்னால செய்ய முடிஞ்சுதா? நீ அழிக்க முடியுதா ஒன்னால? எவ்வளவு பெரிய ஆதாரத்தை நான் கொடுத்துருக்கிறேன். இப்ப நீ நம்புறியா? இப்ப நம்ம கேட்கிற கேள்வி ரெட்டி தானே, அல்லாஹ் கேட்கிற கேள்வி ரெட்டி தானே. உன்னையால எதுவும் செய்ய முடியல, மண்ணு செய்ய முடியல, பெரிய ஒரு சூடாக்குற, அதை வச்சு சூடாக்குற, உருக்குற, எதுவுமே செய்ய முடியாத. அப்ப நான் சொன்னது சரிதானே? அப்ப நான் இதை வச்சுதான் நாளை மறுமையில உனக்கு எழுப்புவேன். இப்ப மாதிரி நீ நம்புறியா? இப்ப மாதிரி நீ மறுமையை நம்புறிய? மறுமையில இப்படி ஒரு காட்சி இருக்கும் என்பதை நம்புறிய? இந்த உலகத்துல நீ செய்த அநியாயங்கள் அத்தனைக்கும் நாளை மறுமையில விசாரணை உண்டு என்று நம்புறிய? ஏன் இந்த உயிர்ப்புடைய விஷயங்களை மட்டும் அவ்வளவு தெளிவா எல்லாம் சொல்றோம்னா, மறுமையினுடைய ஆரம்பமே என்னது? விசாரணை இல்ல. நரகத்துக்கு நரகமா சொர்க்கமா என்பது விசாரணை தீர்ப்பினால் அல்ல, ஒன்று போல திரட்டப்படுகின்றார்கள், அது அல்ல. மறுமை என்றாலே முதல் காரியம் எது? ஏற்கனவே இறந்தவர்களை எழுப்பக்கூடியதும், மறுமையிலே அந்த சூழ் ஊழக்கூடிய அந்த நேரத்திலே இறந்தவர்களை மீண்டும் ஒன்று போல எழுப்பக்கூடிய அந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அதுதான் மறுமையினுடைய முதல் வாசல். மனிதனை எழுப்பினால்தானங்க விசாரணை பண்ண முடியும். அதைத்தான் அல்லாஹ் இவ்வளவு தெளிவா சொல்றான். அதுதான் மறுமையுடைய முதல் படி. அந்த முதல் படியை நம்ப வைக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களை நமக்கு கொண்டு வரான். மனுஷனை எழுப்பி கொண்டு வந்து நிச்சாதனே எல்லா விசாரணையும் நடக்கும். நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, என்ன தப்பு செஞ்ச, என்ன நன்மை செஞ்சன்னு சொல்ல முடியும். அவனை எழுப்பவே இல்லைனா அப்ப அதற்குண்டான ஒரு வழியைத்தான் அல்லாஹ் சொல்றான். உன்னை எழுப்புவேன், உன்னிடம் என்னிடத்தில் உன்னுடைய இறுதி மீடுதல் என்னிடத்துல தான் இருக்குது. நீ எங்க வேணாலும் உலகத்துல போ, என்ன ஆட்டம்னாலும் ஆடு,
உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தை வைத்து உன்னுடைய பதவியை வைத்து இன்றைக்கு ஆடுகின்றார்களே ஒரு ஆட்டம், மனிதனை மனிதனாக மதிக்காமல் இவ்வளவு பெரிய ஆட்டம்லாம் ஆடுறாங்க. அல்லாஹ் சொல்றான், நீ என்ன வேணாலும் ஆடு, இந்த உலகத்துல உனக்கு கொடுத்த பொருளாதாரத்தை வைத்து பதவியை வைத்து ஆள் திறமைகளை வைத்து உனக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆள் பலத்தை வைத்து அதிகார பலத்தை வைத்து நீ என்ன ஆட்டவனாலும் ஆடு, இறுதியாக ஏற்றதான் அவனுடைய மீறுதல் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், என்ன நான் செய். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். சில பேர் நினைக்கலாம், என்னன்னா அல்ல இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடுறான், அல்லாஹ் பார்க்கானா இல்லையா, அல்லாஹ் கேட்கானா இல்லையா, இவ்வளவு அட்டூழியம் பண்றான். இன்னைக்கு நம்மளுடைய ஆளக்கூடிய ஆட்சியில பார்த்து நம்ம கேட்கிறோமா இல்லையா, இவ்வளவு அட்டூழியம் பண்றா, இவ்வளவு கொலை செய்யறான், இவ்வளவு அநியாயங்கள் செய்யறான், ஆனா அல்லாஹ் பார்த்துட்டே இருக்க மாதிரி தெரியுத, அல்லாஹ் இருக்கானா இல்லையா என்பது போன்ற கேள்விகளை கேட்பாங்க. அதுக்குத்தான் அல்லாஹ் இப்படி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஏன் நாம அவங்களை விட்டு விட்டோம் தெரியுமா? அவர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களுடைய ஈமான் நீங்க கொலை செஞ்சாதீங்க. நாங்கள் ஏன் அவர்களை அப்படி விட்டு விட்டோம் என்று சொன்னால், அவன் அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவனுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று நாம தீர்மானித்து விட்டோம். எப்படி அல்லாஹ் பாருங்க, அவனை நன்மையான காரியத்தை செய்ய வச்சு நாம உருவனோம்னா நாளைக்கு மறுமையில சொர்க்கம் கொடுத்துருவோம். இவ்வளவு அட்டூழியம் ஆடுறாமல, அதை பத்தி நீ கவலைப்படாத. அவன் அந்த நிலையிலே அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காகத்தான் இப்படி அலைய விடுறான். ஒரு சிறு அவகாசம் கொடுக்குறாங்கிறாங்க. இப்ப இன்னும் மேல மேல அவனுடைய தீமைகள் அதிகமாகி அந்த தீமைகள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மிக கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய அந்த நேரம் வரை அவன் செய்யக்கூடிய தீமைகளை எடுத்து அந்த நேரத்திலே கைப்பற்ற வேண்டும் என்று நாம் தீர்மானித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றோம். இப்ப அல்லாஹ் எதுக்கு பார்த்துட்டு இருக்காம நம்ம புரிஞ்சுக்கணும். அவனை கடுமையான வேதனையை கொண்டு நாம் பரட்ட போகிறோம் என்பதைத்தான் அல்லாஹ் இது போன்ற ஆட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் நிறைய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். 75வது அத்தியாயம், அதே 75வது அத்தியாயத்தில் 4வது வசனம், பல ஹாதிரீன அலா அன்னு சவ்விய பனான, அவருடைய அவனுடைய விரலுடைய நுனிகளையும் நாம என்ன செய்வோம், சீர்படுத்துவதற்கு நாம ஆற்றலுடையோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம புரிந்து கொள்வதற்கு, மறுமையை நாம் நம்புவதற்கு, இறந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வால் உயிர்ப்பிக்க முடியும் என்று நாம் நம்பிக்கை கொள்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று. மனித சமூகத்தால் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாலும் எதுவாலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை அல்லாஹ் மனிதனுடைய விரல் நுனியில அல்லாஹ் வச்சிருக்கிறான். கை ரேகை என்று சொல்லக்கூடிய அந்த விரல் நுனி இருக்கு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இதை கூட நாங்கள் சீர்படுத்துவதற்கு ஆற்றலுடையவரோ மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல எத்தனை கோடி, 750 கோடிங்கிறான். உலகத்தினுடைய மக்கள் தொகை 700 கோடியை தாண்டிடுச்சுங்கிறான். இந்த 700 கோடி பேருக்கும் ஒவ்வொரு தனித்தனியான ஒரு அங்கீகாரத்தை, ஒரு முத்திரையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த ரேகையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கொஞ்சம் இந்த கட்டவர்கள் எடுத்து பாருங்க, என்ன தெரியுது? ஒரு மைய எடுத்து இப்படி தடவி பாருங்க, ஒரு ரவுண்டா, ஒரு சின்ன ரவுண்டா தெரியும். இன்னொருத்தனுடைய கைவிரல் எடுத்து பாருங்க, அதுவும் ஒண்ணு போல பார்த்த மாதிரி தான் தெரியும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், இது எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேகை இருக்கு, ஒவ்வொரு அடையாளங்களையும் நாம ஏற்படுத்திடுறாங்க. உனக்கு உண்டான அடையாளம் அவனுக்கு இருக்காது, அவனுக்கு உண்டான அடையாளம் இவனுக்கு இருக்காது. உலகத்தில் உள்ள 750 கோடி மக்களுக்கும் கைரேகைகள் வேறு வேறு இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு படம் வரைதம்னு வைங்க, ஒன்னோட ஒரு படத்தை வரையணும் நீங்க வைங்க, ஒரு 10 தடவை ஒன்னோட வரைஞ்சிருவோம். 11வது தடவை வரையும் போது ஏதாவது ஒண்ணு செஞ்சாரு, அல்லது 20வது தடவை வரும்போது ஏதாவது ஒண்ணு செஞ்சாரு. ஒரு கால் ஒரு மாதிரி ஆயிரும், அல்லது மூக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஒண்ணு போல மனிதனால எதையுமே தொடர்ச்சியாக செய்ய முடியாது. ஒரு சட்டி பானை செய்தாலும் வைங்க, ஒண்ணு போல ஒரு 100 பானையை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒரு 10 பானை வந்து அவன் ரொம்ப கவனமாக இருந்து ஒண்ணு போல ஒரே அளவுல, ஒரே டிசைன்ல, ஒரே மாதிரியான அமைப்புல செய்வான். 11வது பானை செய்யும் போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வரும். அவனால அந்த பானைக்கு இந்த பானைக்கும் ஏதாவது ஒரு மைண்டான ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எந்த வித்தியாசம் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி வித்தியாசம், எதையுமே செய்ய முடியாங்கிறாங்க. இன்னைக்கு பாக்குறோமே, உலகத்துல எவ்வளவு ஸ்டைலானாலும் கையெழுத்து போடுங்க, அதே மாதிரி ஒரு இன்னொரு மனுஷன் ஈஸியா கைட்டு போட்டு வந்துருவான். ஆனால் ரேகையை மட்டும் என்ன செய்ய முடியாது, எவனாலையும் எவனுடைய ரேகையும் போட முடியாது. பாக்குறோமா இல்லையா? சப்ரிசான்ல பாக்குறோமா இல்லையா? விஞ்ஞானம் இவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சு, ஆனாலும் என்ன செய்ய சொல்றான், கை ரேகையை பத்தி
நீ எவ்வளவு கையெழுத்து போட்டாலும் சரி, ஆதார் கார்டை கொடுத்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய அதிகாரங்களை கொடுத்தாலும் சரி, கை ரேகை தான் பேசும். அதுதான் மிகப்பெரிய ஆதாரமா இருக்குது. நீதான் என்பதற்குண்டான அடையாளத்தை அல்ல அதில்தான் வைத்திருக்கிறார். ஏன் மிகப்பெரிய ஐஏஎஸ் படைத்த கலெக்டர் வந்தாலும் கை நாட்டுதான். ஏன் நீ ஐஏஎஸ் என்பதற்கு அல்லது நீதான் ஐஏஎஸ் என்பதற்கும் ஒரே அடையாளம் இதுதான். இது மிகப்பெரிய சாதனை அல்லவா? சரி, இந்த 250 கோடி மட்டும்தானா? இனி பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அதே மாதிரிதான், வேறு வேறுதான் இருக்கும், வேறு வேறு விரல் ரேகைகள் தான் இருக்கும். இது எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. இந்த சின்ன ஒரு சென்டிமீட்டர் இருக்குமா, இந்த இடத்துக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்றங்களை அல்லாஹ் வைக்கலாம் என்று சொன்னால் சாதாரண ஒரு ஆற்றலுடையவரால செய்ய முடியுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். ஒரு சின்ன ரவுண்டா இருக்கு, முட்டை முட்டையா இருக்கு, சின்ன முட்டையா இருக்கு, அது பெருசா இருக்கு, அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு, இப்படிதானே எல்லாத்துக்கும் இருக்கு நாம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய அந்த அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரேகைகள் இருக்கின்றது, ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கின்றது. அப்ப எவ்வளவு பெரிய ஆற்றலுடையவனாக இருந்தால் இது போன்ற ஒரு சாதனையை செய்ய முடியும், இப்படி ஒரு ஆற்றலை சொல்ல முடியும். இப்படி ஒரு சாதனையை செய்ய முடியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது. அப்ப இப்படி இந்த விரல் ரேகைய இதுவரை உள்ள மனிதர்களுக்கும் இனி வரக்கூடிய மனிதர்களுக்கும் செய்யக்கூடிய ஆற்றலுடைய நீ இறந்ததற்கு பின்னால உன்னை உயிர்ப்பிக்க முடியாத அந்த ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இல்லைன்னு நினைக்கிறிய? நீ தப்பித்து விடலான்னு நினைக்கிறிய? இந்த உயிரோடு இந்த ஒரு உயிரோடு முடிந்துவிடும் என்று நினைக்கிறிய? இப்ப கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கண்டிப்பா அல்லாஹ்வால முடியும். நாம என்னதான் போராடினாலும் சரி, இந்த ஒரு உலக வாழ்க்கையோட இல்லை. நாம இறந்ததற்கு பின்னால் அந்த இறப்பு என்ன நிலையில இருந்தாலும் அல்லாஹ் கண்டிப்பாக உயிர் கொடுப்பான். அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு வைங்க. அப்படி உயிர் கொடுத்தானா அப்படி சும்மா இருப்பான? உயிர் கொடுத்து விசாரணையை தொடங்குவான். நீ இந்த உலகத்துல என்னென்ன செய்த, என்னென்ன அட்டுழியங்கள் செய்த, என்னென்ன நன்மைகள் செய்த என்பதை அல்லாஹ் விசாரணை செய்வதற்காகத்தான் இந்த மீண்டும் ஒரு படைப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த நினைப்பு வந்துருச்சுன்னு வைங்க, அந்த உறுதி வந்துருச்சுன்னு வைங்க, அந்த பயம் வந்து விட்டால் மனிதன் இந்த உலகத்துல சரியா வளர்ச்சி. எந்த தவறை செய்ய முற்படும் போதெல்லாம் நாம மறுமுலகத்துல சந்திக்க போறோம். இந்த அநியாயத்தை பற்றி அல்லாஹ் அங்க கேட்பான். நமக்கு மீண்டும் உயிர் கொடுத்து அல்லாஹ் கேட்பான். அது நீ வலியவனுக்கு செய்தாலும் சரி, எளியவனுக்கு செய்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செஞ்சாலும் சரி, உன் நண்பனுக்கு செஞ்சாலும் சரி, யாருக்கு என்ன கருதல, எந்த நேரத்துல அது மறைவாகவோ அல்லது பப்ளிக்காகவோ என்ன அடிப்படையில் நீ செஞ்சாலும் சரி, அல்லாஹ் உனக்கு மறுமையிலே போட்டு காப்பான், மறுமையில விசாரணையால கேட்பான். அந்த நினைப்பு நம்மகிட்ட வந்துருச்சுன்னா நாம சரியா இருந்துவோம். தொழுகையை விடக்கூடிய அந்த நேரத்துல இந்த தொழுகையை நாம விட்டுட்டோம்னு அல்லாஹ் மறுமையில வந்து கேட்பான், நம்ம உயிர்ப்பித்து கேட்பான். ஏன், எதுக்காக விட்ட, என்ன அவசரம் இருந்துச்சு, என்ன காரியம் இருந்துச்சு, சீரியலுக்காக விட்டியா, ஆன தேர்தலுக்காக விட்டியா, இப்ப அதெல்லாம் எங்க போச்சு? அல்லாஹ் அடுத்து கேட்பான். நீ சீரியல் பார்க்கறதுக்காண்டி, உன்னுடைய என்டர்டைன்மெண்ட்காக வேண்டி, நீ வீணான விளையாட்டுக்காக வேண்டி, பொருளாதார தேவைக்காக வேண்டி, ஆடம்பரத்திற்காக வேண்டி இந்த தொழுகையை என்னுடைய செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யாதிருந்த, நீ எதற்காக வேண்டி இந்த கடமையை செய்ய மறுத்தையோ அத்தனையும் இன்றைக்கு எங்கே போனது? காமிக்க முடியுமா? போய் இதோ நான் சேர்த்து தொழுகையை தொழாமல் நான் சேர்த்து வைத்த பணம் இதோ இருக்கின்றது, எடுத்துக்கோ. நான் பதவிக்காக தொழுகையை விட்டு அந்த பதவி அடைந்த அந்த பதவி இதோ எடுத்துக்கோ. இதை எடுத்துட்டு எனக்கு நரகத்திலிருந்து விடுதலை கொடு என்று சொன்னால் மறுமையில் அது எடுபடுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இப்ப இப்படியாப்பட்டவர்களாக நாம் மறுமையை நம்பக்கூடியவர்களாக மாறணும். மறுமையை நம்புறோம், அது மாற்று கருத்து இல்லை, அதை உறுதியா நம்புறோமா? அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய அமல்கள் இருக்கின்றதா? அதுதான் இங்க விஷயமே. அதுதான் மறுமையை நம்பினா அவருடைய அமல் சரியா இருக்கணும், அல்லாஹ்விற்கு வேண்டிய கடமைகள் சரியா இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கை சரியா இருக்கணும், உன்னுடைய வசதிகள் சரியா இருக்கணும், உன்னுடைய வியாபாரங்கள் சரியா இருக்கணும், உன்னுடைய செயல்பாடுகள் சரியா இருக்கணும். இருக்குதா? அதுல குறைவாக இருந்தால் மறுமை பற்றிய செய்தி, மறுமை பற்றிய நம்பிக்கை உனக்கு குறைவுன்னு இருக்கும். அப்ப அது அடிப்படையிலே மறுமையை நாம் பரிபூரணமாக நம்பக்கூடியவர்களாக, மறுமை விசாரணை நம்ம சந்தித்துதான் தீர்வோம் என்ற அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை சொன்னவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிற வாய்கிறவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி